உன்னை பார்க்க வந்து உன்னுடைய ரசிகர்கள் பலியானதுக்கு துக்கம் விசாரிக்க போக முடியாத நீ, விடிகாலையில உன்னால ஒரு யாகம் பண்ண முடியும் அப்படின்னா, நீ மனிதனாக நீ மனிதன் தானா? ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏங்க ஜோதிஷன் உனக்கு அறிவில்ல? அவன் சொல்லுவாயா? அவன் காலங்காலமா பல விஷயத்த மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏமாத்திக்கிட்டு இருக்கான் நம்ம மக்கள. உனக்கு அறிவில்ல? இந்த யாகம் எல்லாம் பண்றது எதுக்காக? செத்து போன உங்களுடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்காக. புதிய சிக்கல்கள் வரக்கூடாது, எதிரிகளை அப்ப நீ யோகியமா இருக்கணும். அப்ப நீ யோகியமானவனாக இருக்கணும். 50 உயிர்களை பலி கொடுத்துட்டு அதுக்கு பொறுப்பேத்துக்காம ஓடி போயிட்டு அதனுடைய வழக்கு தன்னை பாதிச்சிடக்கூடாதுன்னு ஒருத்தன் யாகம் பண்றான் அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட சிந்தனையோட இருக்கும். வின் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றீங்க, யாகம் பண்ணா வின் பண்ணுவாங்களா? மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக போராடணும், தேர்தலில் மக்களை போய் பார்க்கணும், நம்பிக்கையை சம்பாதிக்கணும், வாக்கு கேட்கணும், உழைக்கணும் அப்படிங்கறதுலாம் அவசியமே இல்லையா? யாகம் பண்ணா முதலமைச்சர் ஆயிடலாமா? என்ன மாதிரி சிந்தனை விஜய்க்கு இருக்கு? பண்ணது அயோக்கியத்தை. 50 உயிர்கள் போயிருக்கு. அதற்கு காரணம் இதையெல்லாம் விட்டுட்டு நீ போய் யாகம் பண்ற. உன் கூட்டத்திற்கு வந்து இறந்தவர்கள் பலியானவர்கள் வீட்டுக்கு போய் உன்னால துக்கம் கேட்க முடியல. ஆனா நீ காலையில விடிகாலையில போய் ஒரு கோவில்ல போய் நீ யாகம் பண்ற அப்படின்னா நீ யார்? நீ எப்படிப்பட்ட சிந்தனையுடைய? எத்தனை பேரை பலி கொடுத்தாலும் எனக்கு அதிகாரம் வேண்டும், அதுக்கு நான் வந்து இந்த சனாதன அடிமை ஆவேன். நீ பல பேரை பலி கொடுத்து நீ அதுல பலியாறல, எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ சனாதன அடிமை ஆயிக்கோ, இல்ல அவங்க காலை நக்கிக்கோ, அவங்க காலுக்கு பூஜை பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பட் நீ யார் அப்படிங்கறத அம்பலப்படுத்த வேண்டியது இருக்குல்ல சார். நான் அதை தான் சார் கேட்கிறேன். இன்னைக்கு விடிகாலையில இப்போ உன்னால யாகம் பண்ண முடியுது, உன் கூட்டத்துக்கு வந்து இருந்த உங்களோட வீட்டுக்கு நீ போக முடியல போல இல்ல. நீனு அதிகார வெறிக்காக எவ்வளவு வேணாலும் நீ மக்களை ஏமாத்தோ, எவ்வளவு வேணாலும் கீழே இறங்கி போவா. அதனாலதான் முட்டி போட்டு நடந்து போனது இப்ப யாகம் பண்றது. சார் ஒரு காலத்துல விஜயனுடைய ரசிகர்களா இருந்தோம்னு சொல்றதே ரொம்ப அசிங்கமா நான் ஃபீல் பண்றேன். ஐயோ நம்ம ஃபயர் விட்டங்கள்லாம் சங்கிங்களா இருக்குதே, மக்களை ஏமாற்றக்கூடிய பிறவியா இருக்குதே. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். திருச்செந்தூர் கோயிலில் அதிகாலையில் விஜய் அவர்கள் தரிசனம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சிறப்பு பூஜை பண்ணியிருக்கிறாரு. ஜோதிடர்களுடைய ஆலோசனையின் பேரில் எதிரிகளை வீழ்த்தணும், புதிய சிக்கல்கள்லேருந்து விடுபடணும், அப்புறம் வழக்குகள்லேருந்து விடுபடணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக சத்ரு சம்ஹார யாக பூஜா அப்படிங்கிற ஒரு பூஜையை நிகழ்த்தியிருக்கிறாரு. முருகனுக்கு வேல் சாத்தியிருக்கிறாரு, கடலில் இறங்கி நீராடி இருக்கிறாரு. இந்த ஜோதிடருடைய ஆலோசனையின் பேரில் இந்த பூஜையை நடத்தியிருக்கிறாரு. ஏற்கனவே விஜய் அவர்கள் இந்த தேர்தல் முடிவு வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்ததுனால அவர் தான் முதல்வர் ஆக போகிறாருன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க. அவருடைய ரசிகர்கள் குறிப்பாக எப்படி பேசுகிறாங்கன்னா, அவர் முதல்வருடைய அந்த பதவியேற்பு விழாவில் முன் வரிசையில் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இடம் ஒதுக்குவார். அவர் அந்த லெவலுக்கு இறங்கி தாவேக்காவுடைய தொண்டர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை வெற்றி பெறணுங்கிறதுக்காக ஒரு சிறப்பு பூஜையை கூட விஜய் இப்போ போட்டிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்த கணிப்புகளும் சரி, ஒரு சிறப்பு பூஜையும் சரி, இது எப்படி பார்க்குறீங்க? நீங்க வெற்றி பெறுவதற்காக அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. அதுக்கு அடுத்ததான் வரேன். அதுக்கு முன்னாடி மிக முக்கியமானது ஒரு விஷயத்த சொல்லணும். விஜய்க்கு வந்து ஹோமம் செய்து வைத்தது அப்படிங்கிறது சனாதனத்துக்கு எதிரானது. அதனால நான் அதை முதல்ல கண்டிக்கிறேன். எப்படிங்க பண்ண முடியும் விஜய்க்கு? விஜய் எப்படி பண்ண முடியும்? சனாதனத்துல அதுல இடமே கிடையாது. பர்டிகுலர் வர்ணம் மட்டும்தான் ஹோமம் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. அதை மீறி எல்லாம் விஜய்க்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ சனாதனத்துக்கு எதிரானது. அதனால நான் அதை வன்மையா கண்டிக்கிறேன். 2வது, இப்போ கூட்டம் வராதுங்களா? இப்போ அவருடைய ரசிகர்கள் துரத்திட்டுலாம் வரலையா? அதிகாலையில போயிருக்கிறாரு. அதாங்க, அவர் எங்க இருந்தாலும் வந்துடுறாங்களே. அவரு நாள் கணக்கா ஒரு வீட்டு கேட்டுக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இப்ப இவர் போய் அதிகாலையில ஹோமம் பண்ணி கடல்ல நீராடும் பொழுது இப்ப எந்த ரசிகர்களும் வரலையா? இப்ப கூட்டம் கூட இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி கூட்டத்தை வர வச்சு கூட்டம் அதிகமாகணும்னு வெயிட் பண்ணி பல பலிகளை கொடுத்துருக்குறீங்க. ஆனா இப்ப இவருடைய பிரைவேட் ஒர்க்குக்கெல்லாம் வந்து கூட்டம் வரல, ரசிகர்கள் வரல. அதுல எந்த உயிர் பலியும் நடக்கல, நல்லது, வரவேற்கும். ஆனா இவர் நடத்திய அரசியல் கூட்டங்களுக்கு கூட்டம் கூடி உயிர் பலி நடந்தது. இப்போ இவர் இந்த யாகம் எல்லாம் பண்றது எதுக்காக? செத்து போன உங்களுடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்காகவா? புதிய சிக்கல்கள் வரக்கூடாது, எதிரிகளை அப்ப நீ யோகியமா இருக்கணும். அப்ப நீ யோகியமானவனாக இருக்கணும். 50 உயிர்களை பலி கொடுத்துட்டு அதுக்கு பொறுப்பேத்துக்காம ஓடி போயிட்டு அதனுடைய வழக்கு தன்னை பாதிச்சிடக்கூடாதுன்னு ஒருத்தன் யாகம் பண்றான் அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட சிந்தனையோட இருக்கணும். வின் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றீங்க, யாகம் பண்ணா வின் பண்ணுவாங்களா? அப்போ மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக போராடணும், தேர்தலில் மக்களை போய் பார்க்கணும், நம்பிக்கையை சம்பாதிக்கணும், வாக்கு கேட்கணும், உழைக்கணும் அப்படிங்கறதுலாம் அவசியமே இல்லையா? யாகம் பண்ணா முதலமைச்சர் ஆயிடலாமா? என்ன மாதிரி சிந்தனை விஜய்க்கு இருக்கு? பண்ணது அயோக்கியத்தனம்.
50 உயிர்கள் போயிருக்கு. அதற்கு காரணம் இதையெல்லாம் விட்டுட்டு நீ போய் யாகம் பண்ற. இப்போ உன்னுடைய ரசிகர்கள் வரல ஏன்னா நீ இன்ஃபார்ம் பண்ணல, கூட்டம் கூடுங்கன்னு சொல்லல. அப்போ இவருக்கு எப்பெல்லாம் க்ரௌடு தேவைப்படுதோ அப்ப இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுடைய பலி கொடுத்தாவது தன்னுடைய ஃபேமை வந்து நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு 50 உயிர்களை பலி கொடுத்த ஒரு கொடூர சிந்தனை உடையவர் தானே விஜய். யாகம் பண்ணா கடவுள் மன்னிச்சிருவாரு. அப்ப கடவுளுக்கு அசிங்கம் இல்லையா அது? ஏற்கனவே ஒரு அரசியல் மாயாஜாலம் நிகழ்ந்திருக்கு, வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இந்த சூழல்ல ஒரு சிறப்பு யாகம் பண்ணா நமக்கு வந்து தடைகள் நீங்கி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்ப யாருமே எதுக்கும் உழைக்கவே வேண்டாமா? தடைகள் நீங்கணும் அப்படின்னா யாகம் பண்ணிட்டு உட்காந்துக்கலாமா? வெற்றி பெறணும்னா எதுல வெற்றி பெறனாலும் யாகம் பண்ணிட்டு உட்காந்துக்கலாமா? சார் வாக்கு சதவீதம் எப்படி சார் இன்க்ரீஸ் ஆச்சு? 10 ரூபாயில 2 ரூபாங்கிறதுக்கும் 8 ரூபாயில 2 ரூபாங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அங்க வாக்காளர்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டு நீங்க ஓட்டு நடந்திருக்கு, அது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. 600 மார்க்குக்கு 400 எடுக்கிறதும் 500 மார்க்குக்கு 400 எடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ எந்த அளவிற்கு ஒரு மக்களினுடைய அறியாமையை ஒருத்தன் பயன்படுத்திக்கணும்னு வந்திருக்கிறான், அதன் பெயரில் ஓட்டு பொறுக்கணும்னு ஒருத்தன் வந்திருக்கானா, அவன் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான சிந்தனை உடையவனாக இருக்கணும். யாகம் பண்றதெல்லாம் உன்னுடைய விருப்பம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அது நீ எந்த காலத்துல வேணாலும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்லை எப்பயும் தொடர்ந்து பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் நீ எதுக்காக பண்ற? சத்ரு சம்ஹார யோகம்னா யாகமா எதுவும் அதுக்கு என்ன என்னுடைய எதிரிகள் வந்து ஒழியணும், இதெல்லாம் என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் சார்? அச்சுறுத்தல் இருக்குல்ல. என்ன அச்சுறுத்தல் இருக்கு? யாரால அச்சுறுத்தல் இருக்கு? அதாவது 41 பேர் கரூர்ல இறந்து போனாங்க. அவங்க வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போகும்போது என் ரசிகர்கள் எனக்கு பின்னாடியே வருவாங்க, அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, என் வண்டியை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, எனக்கு கிரீன் காரிடார் கொடுங்க, என்னை சுத்தி என்னோட ரசிகர்களே வந்தாலும் பரவாயில்ல அடிச்சு துரத்துங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்தவர் தானே விஜய். அப்ப இவருக்கு யார் எதிரி? யார்கிட்ட இருந்து இவரை காப்பாற்றணும்னு இவர் யாகம் பண்ணியிருக்காரு? சைக்கிள்ல போறாரு, அவருடைய ரசிகர்கள் முன்னாடி வந்து பூத்து ஊவினோடனே பயந்துட்டு சைக்கிளை போட்டு குடுகுடுன்னு ஓடி போய் வண்டியில ஏறிக்கிறாரு. அப்ப இவர் எதிரியா யாரை பாக்குறாரு? இவருடைய ரசிகர்களை தானே பாக்குறாரு. ஒரு கல்ட்டு கும்பலை வளர்த்துக்கிட்டு இருக்காரு சார். அது அவருக்கே ஆபத்தாக போகும். அவருக்கு ஆபத்தா போகட்டும் போகட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அது ஆபத்தா விளைவிச்சிருக்குது. என்ன சார் இவர் யாகம் பண்றாரு? என்ன ரொம்ப தற்கூரித்தனமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அவர் பதவி ஏத்தோட முன் வரிசையில இவர் கொடுப்பாங்க, எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் விஜய் முதலமைச்சரான பெண்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க. எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு? என்ன பேசுறாரு இவரு? இல்ல அந்த பெண்கள் எப்படி பேசுறாங்க? விஜய் கட்சியில இருக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் அநாகரிகமாக எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. குழந்தையவே கொன்றுவேன், வீட்டுல இருக்கிறவங்களே கொன்றுவேன் அப்படின்னு பேசுறாங்க. பரவாயில்ல, அவருக்கு விருப்பம் யார வேணா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பேசுறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், விஜய் வந்து தன்னுடைய விருப்பம் யார வேணாலும், அதெல்லாம் பர்சனல், நான் பேசல. ஆனா இவங்களுடைய பேசினதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும், புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். எங்க அண்ணன் விஜய் காசு இருக்குது, யார் யாரோ என்னவோ வச்சுக்கிறாங்க, அவரும் வச்சுக்கிறாரு, இதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களே. அப்போ அதே போன்ற ஒரு விருப்பத்தை அப்படி பேசக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் வந்து சொல்றான்னா அந்த பொண்ணுங்க அமைதியா கேட்டுப்பாங்களா? இதானே. இப்ப நீ என்ன சொல்றியோ அது உனக்கு நடந்துச்சுன்னா, இப்போ உங்க அண்ணன் விஜய் வந்தாரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா பாதுகாப்பு கொடுத்துருவாரு பெண்களுக்கு அப்படின்னு நீ சொல்ற, எங்க அண்ணன் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லைன்ற. அப்ப அதே மாதிரி ஒரு விருப்பத்தை உன்கிட்ட ஒரு ஆண் வந்து தெரிவிச்சான் அப்படின்னு சொன்னா அதான் விஜய் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பா? அப்ப இது தப்பு கிடையாதா? என்ன பேசுறாங்க? அறிவே இல்லாம பேசுறாங்க சார். விஜயினுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படையாக எப்படி ஓட்டு போடணும்னு தெரியல சார். இப்ப இவங்க கிட்ட போயிட்டு இந்தியாவில் ஒரு 3 விதமான தேர்தல் நடக்கும், அது என்னன்னு தெரியுமா? இந்தியாவினுடைய சட்டம் என்னன்னு தெரியுமா? எதன் அடிப்படையில் இந்த நாடு இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு தெரியுமா? வரினா என்னன்னு தெரியுமா? டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? வரி பங்கீடுனா என்னன்னு தெரியுமா? அதுக்கு இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிதி ஆணையம் அப்படின்னா தெரியுமா? இங்க எந்த மாதிரி நீதிமன்றங்கள் செட்டப் இருக்குன்னு தெரியுமா? அந்த நீதிமன்றத்தில் நீதி பெறுவதற்கு எத்தகைய போராட்டங்கள் இங்க பெற வேண்டி இருக்குன்னு தெரியுமா? இங்க எந்தெந்த சமூகம் நீதி பெறுவதிலிருந்து விளிம்பு நிலையில் இருக்குது, நீதித்துறையை அப்ரோச் பண்ணவே முடியாத ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிறது சமூக ரீதியாக, அப்படிங்கிறத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வளர்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமா பேசுறாங்க. கேஸ் சிலிண்டர் விலை வசந்துருச்சு, அதுக்கு காரணம் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ண வைக்கல? ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடக்குது, அது எரிபொருள் தட்டுப்பாடு நடக்குது, இதெல்லாம் சீஃப் மினிஸ்டர் பார்த்துருக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க. எவ்வளவு முட்டாள்தனமெல்லாம் நடந்துக்கிறாங்க. அப்போ அரசியல் புரியாமல் தெரியாமல் அறியாமல் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை பயன்படுத்திக்கிட்டு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய விஜய் தன் அரசியலினுடைய கூட்டத்திற்கு வந்து இந்த மாதிரி மாச கிரௌட காட்டணும்னு வர வச்சு பல உயிர்களை பலி கொடுத்த விஜய், அதுக்கெல்லாம் உன்னால போக முடியல,
உன் கூட்டத்திற்கு வந்து இறந்தவர்கள் பலியானவர்களின் வீட்டுக்கு போய் உன்னால துக்கம் கேட்க முடியல. ஆனா நீ காலையில விடிகாலையில போய் ஒரு கோவில்ல போய் நீ யாகம் பண்ற அப்படின்னா நீ யார்? நீ எப்படிப்பட்ட சிந்தனை உடையவன்? எத்தனை பேரை பலி கொடுத்தாலும் எனக்கு அதிகாரம் வேண்டும், அதுக்கு நான் வந்து இந்த சனாதன அடிமை ஆவேன் அப்படின்னு பேசக்கூடிய இந்த இடத்துல சனாதனம் கூட விட்டுருவோம். உன்னை பார்க்க வந்து உன்னுடைய ரசிகர்கள் பலியானதுக்கு துக்கம் விசாரிக்க போக முடியாத நீ விடிகாலையில உன்னால ஒரு யாகம் பண்ண முடியும் அப்படின்னா நீ மனிதனாக நீ மனிதன் தானா? ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏங்க ஜோசியம் உனக்கு அறிவில்லை? அவன் சொல்லுவாயா? அவன் காலங்காலமா பல விஷயத்த மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏமாத்திக்கிட்டு இருக்கான் நம்ம மக்களை. உனக்கு அறிவில்லை? சர்ச்சிலையுமே முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணார்ல, அதே போல ஜோசியர் சொல்லியிருப்பாரு, இது ஒரு உங்களுடைய தடைகள் நீங்க இந்த ஒரு பூஜை பண்ணுங்க, பூஜை பண்ணா நமக்கு தடைகள் நீங்கன்னு நினைச்சிருப்பாரு. சார் அப்போ அதான் கேட்குறேன், நமக்கான தடைகள் வாழ்க்கையில் ஏற்படணும், அதுக்கு உழைக்கவே வேண்டாம்ல, தியாகம் பண்ணா சரியாயிடும்ல. அந்த சனாதனவாதிகள் பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக எப்படி பொய் சொல்லி இந்த மக்களை ஏமாற்றினார்களோ அது இன்னும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு நீயும் போய் பலியாகுற? நீ பல பேரை பலி கொடுத்துவ, நீ அதுல பலியாகல, எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ சனாதன அடிமையாயிக்கோ, இல்ல அவங்க காலை நக்கிக்கோ, அவங்க காலுக்கு பூஜை பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பட் நீ யார் அப்படிங்கறத அம்பலப்படுத்த வேண்டியது இருக்குல்ல சார். நான் அதை தான் சார் கேட்கிறேன். இன்னைக்கு விடிகாலையில இப்போ உன்னால யாகம் பண்ண முடியுது, உன் கூட்டத்துக்கு வந்து இறந்த உங்களோட வீட்டுக்கு நீ போக முடியல, போல இல்ல நீனு. அப்போ நீ யார்? அதிகார வெறிக்காக எவ்வளவு வேணாலும் நீ மக்களை ஏமாத்தோ, எவ்வளவு வேணாலும் கீழே இறங்கி போவ. அதனாலதான் முட்டி போட்டு நடந்து போனது இப்ப யாகம் பண்றது எப்படி சார்? சார் ஒரு காலத்துல விஜயனுடைய ரசிகர்களா இருந்தோம்னு சொல்றதே ரொம்ப அசிங்கமா நான் ஃபீல் பண்றேன். ஐயோ நம்ம ஃபயர் விட்டங்கள்லாம் சங்கிங்களா இருக்குதே, மக்களை ஏமாற்றக்கூடிய பிறவியா இருக்குதே, சொந்த இனத்தை அழித்து அதிகார இடத்துக்கு போய் உட்காரணும்னு நினைக்கிறேன்னு அசிங்கமா இருக்குது, வேதனையா இருக்கு. இப்போ இந்த விஜயனுடைய சிந்தனையும் விஜயனுடைய இந்த சிந்தனையை ஆதரிக்கக்கூடிய தற்குறிகளும் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு ஆபத்தானவங்களா இருக்காங்க. குழந்தையவே கொன்றுவேன்றாங்க சார். இப்போ நான் ஒரு திமுக ஆதரவாளர், திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன், திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. இப்போ கூட்டங்களுக்கு போய் நசுங்கி செத்த பிறகும், விஜய் பின்னாடி பைக்ல போய் விழுந்து மண்டை உடைஞ்சு செத்த பிறகும் அவருடைய வண்டிக்கு பின்னாடியே இன்னுமே போறது, கூட்டத்துல போய் நசுங்கிறது, அவனுக்காக போய் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயில்ல நின்று டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் போட்டு விழுறது, இப்படியெல்லாம் நடந்த பிறகும் அந்த உயிருக்காக நம்ம வந்து வேதனைப்பட்டோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, அந்த மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, அந்த சின்ன குழந்தை முதற்கொண்டு செத்து போச்சே அப்படின்னு வேதனைப்பட்டோம். ஆனா தொடர்ந்து விஜயனுடைய ரசிகர்கள் இந்த தற்கொலைத்தனத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டித்த பிறகும், அரசு சொன்ன பிறகும், காவல்துறை சொன்ன பிறகும், இந்த ஒட்டுமொத்த சமூகமே கண்டித்து காரி துப்பிய பிறகும் விஜயனுடைய ரசிகர்கள் இதை தொடர்ந்து பண்றாங்க. விஜய் இதை கண்டிக்கிற மாதிரி தெரியல, இதை நிறுத்துற மாதிரியும் தெரியல. அப்போ ஒரு கட்டத்துல என்ன தோணுச்சு அப்படின்னா, நல்ல மனிதர்களுடைய இந்த சமூகத்தினுடைய கண்ணீருக்கு தகுதியற்றவர்களாக விஜயனுடைய ரசிகர்களும் விஜயும் இருக்கிறார். அப்போ இப்போ இந்த பெரம்பூர்லாம் வந்தபொழுது கூட பெண்கள் எப்படி எல்லாம் நசுங்கிருந்தாங்க, அந்த வீடியோ வந்துச்சு. அப்படி நிக்கிறாங்க, அப்படி நசுங்குறீங்க, உயிருக்கு அங்க பாதுகாப்பே இல்லை, உத்தரவாதமே இல்லை, அப்படி நின்று நீங்க பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கோபம் வரும்பொழுது அப்போ நம்மளுடைய அன்புக்கும் அக்கறைக்கும் கண்ணீருக்கும் தகுதியானவர்கள் இவர்கள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்குது. ஆனாலும் இப்ப என்ன வருத்தப்பட வேண்டியிருக்குன்னா, அது திமுக ஆதரவாளராகவே இப்ப திமுக வின் பண்ணி மே 4 ரிசல்ட் வரும். அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்பாரு. இப்ப விஜயனுடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க, விஜய் வந்து முதலமைச்சர் ஆகலைன்னா அங்க செத்து போயிடுவோம், குழந்தைய கொண்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது. மே 4 இந்த தற்கொலைகள் இன்னும் என்ன மோசமாலாம் நடந்துக்க போகுது. மே 4 அவங்க தான் வருவாங்கன்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்களா? அமைச்சர் பட்டியல் கூட வெளியே வந்து சார் என்னதான் சொல்றேனே, ஒரு தேர்தல்னா என்ன, இந்த ஒரு விஜய் ரொம்ப உறுதியா இருக்கிறாருல்ல சார். பைத்தியக்காரன், எதுவுமே தெரியாத பைத்தியக்காரன் தைரியமா இருப்பான் சார். விஷயம் தெரிஞ்சு படிச்சு போன பையன், நல்லா படிச்சுட்டு போற பொண்ணு என்ன யோசிக்கும், இது வருமா அது வருமா, நம்ம கரெக்டா இப்படி அட்டன் பண்ணிடுவோமா அப்படின்லாம் யோசிக்கும். ஒண்ணுமே தெரியாதவன் முட்டா பையன் எப்படி இருப்பான், ஜாலியா தான் வருவான் எக்ஸாமுக்கு. அந்த மாதிரிதான் சார் இப்ப உள்ளபடியே வருத்தமா இருக்கு சார். அதாவது மக்களினுடைய கண்ணீருக்கும் அன்புக்கும் தகுதி இல்லாதவர்கள் விஜயும் விஜயனுடைய கூட்டமும், அது மீறியும் வருத்தமா இருக்கு. மே 4 இவங்க பைத்தியக்காரத்தனங்க என்னெல்லாம் பண்ண போதோ, திமுக தலைவர் பதவி ஏற்கிற அன்னைக்கு இதுங்க என்னெல்லாம் பண்ண போதோ அப்படின்னு வருத்தமாவே இருக்கு. அதுவும் ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இப்போ விஜய் அரசியல் மாயாஜாலம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி ட்விட்டு போடுறாரு, அது ஒரு டைப் ஆஃப் இது பண்றாரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி பூஜைகள்ல ஈடுபடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறாரு மே 4ஆம் தேதின்னு ஒரு சர்ச்சை இருக்கு. விஜயுடைய மனநிலை என்ன, அவர் என்ன ஐடியால இருக்கிறாரு, அவருடைய தொண்டர்கள் குழப்பக்கூடிய மனநிலை இருக்கிறாரா, இல்லைன்னா தெளிவா இருக்கிறாரா, இதுவே ஒரு பெரிய சிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி பாருங்க?
விஜயனுடைய மனநிலை வந்து குழப்பமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க இல்லையா? உண்மையாகவே விஜய் வந்து குழப்பவாதி தான். அவருக்கு எதுவும் தெரியாது. அரசியல் எதுவும் தெரியாது. அதனால தான் ஒரு அறிக்கை விடும்பொழுது விவரமா இருக்கிறாருல்ல. ஐயோ இல்லங்க. ஒரு இப்போ பக்கம் பூஜை போடுறாரு, இன்னொரு பக்கம் டிக்கெட் போடுறாரு. இல்ல அதான் சொல்றேன். அவரு மே 4ஆம் தேதி நாட்டில் இல்லாம வேற ஒரு நாட்டுக்கு ஓடி போறது அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் பேசுறேன். ரீசென்ட்டா ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த ஃபேக் நியூஸ உண்மைன்னு நம்பி ட்வீட் போடுறாருங்க விஜய். அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறியே, அவசரப்பட்டு நீ எதுக்கு அப்படி போடுற? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காரு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னா, ஒரு நியூஸ் வருதுன்னா அவசரப்பட்டெல்லாம் அவர் ட்வீட் போட மாட்டாரு. அதை பற்றி ஆய்வு செய்து உண்மை தன்மையை கண்டறிந்து கன்சர்ன் பர்சனோட செக் பண்ணிட்டு அப்புறமா தான் போடுவாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணாரு? திமுக அரசின் மீது அவதூறு பரப்புவதற்கு பயன்படும் அப்படின்னா, ஃபேக் நியூஸ கூட எடுத்து நான் திம்பேன் அப்படின்னா, அப்புறம் இது ஒப்பீடு வந்து வேற மாரி தான் பண்ணணும். இப்ப மே 4 அவர் வெளிநாட்டுக்கு போறதா வந்து ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா வாய்ப்பு இருக்கு. கரூரில் அத்தனை பேர் பலியான போது அந்த ஊரை விட்டு ஓடி வந்தவர் விஜய். இப்ப மே 4 இந்த தற்குறிங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணும்னு தெரியாது. அது தன் மீது பழி வந்துடக்கூடாது. ஓடி போனா மட்டும் உன் மேல பழி வராம இருக்குமா என்ன? அப்போ மே 4 அன்றைக்கு விஜயை நம்பி உளறி கொண்டிருக்கக்கூடிய தற்குறிகள் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான முடிவை எடுப்பார்கள்னு நம்மளுக்கு தெரியல. இப்ப அதுல இருந்து தப்பிச்சு ஓடி போகணுங்கிறதுக்காக இவர் வெளிநாடு போறாரு சார். இவர் என்ன எலெக்ஷனுக்கு என்ன 234 தொகுதியும் அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டாரா பம்பரமா? அவர் வெளிநாட்டுக்கு போறது அவருடைய விருப்பம். நான் இல்லைன்னு சொல்லல. அவர் யார் கூட வேணாலும் போட்டோம், அதுவும் அவருடைய விருப்பம். நீங்க ஏன் இவனாரோட போனீங்க அன்னாரோட போனீங்க எல்லாம் கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. அவர் போகட்டும், அது அவருடைய விருப்பம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. உன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ரசிகர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அவங்களை காப்பாற்ற வேண்டியது ஒரு கட்சி தலைவனாக உன்னுடைய பொறுப்பா இல்லையா? உன் வண்டி பின்னாடியே பைக்ல வந்து விழுந்து செத்த போதும் நீ அப்படியே கழுத்தை இப்படி இப்படின்னு நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு ஒரு சைக்கோத்தனமா சிரிச்சுக்கிட்டு போனேன். இப்ப என்னென்ன பேசுறாங்கங்கிறத நீ சமூக வலைதளத்துல பார்த்திருப்ப. அத பங்களாக்குள்ள உட்காந்து நீ ரசிச்சுக்கிட்டு இருக்கன்னா நீ எவ்வளவு ஒரு கொடூர சைக்கோவா இருக்கணும். இப்ப அதுல இருந்து தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக மே 4 அன்னைக்கு நீங்க நிறுத்தக்கூடாது. கண்டிப்பா தோத்துருவோன்னு தெரியும். அதனால அவர் வெளிநாட்டுக்கு ஓடி போறாரு. என்னக்கு அவர் எங்க வேணாலும் போட்டுங்க. ஆனா இப்படி அவருடைய ரசிகர்கள் பேசக்கூடியதை பார்த்திருப்பார் இல்லையா? அதை கண்டித்து நீங்க எந்த மாதிரி தவறான முடிவும் நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவு போடுறதுல அவருக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரு அறிக்கை கொடுக்கறதுல என்ன சார் பிரச்சனை? அப்போ அதை வைத்தும் உயிர் பலி நடந்தால் அதை அது அதை வரவேற்கக்கூடியவராக விஜய் இருக்கார்ல. இது நாள் வரை அவர் வண்டி பின்னாடி பைக்ல சுத்துறதா அவர் வந்து ஆதரிச்சுக்கிட்டு தானே இருக்காரு. நிறுத்தல. வண்டியை நிறுத்தி இறங்கி 2 பைக்ல இருக்க தன்னுடைய ரசிகர்களை சப்பு சப்புன்னு அரைஞ்சிருந்தா எல்லா ரசிகர்களும் போயிருப்பாங்கல்ல அங்கிருந்து. என் ரசிகனா இருந்தா நீ இங்கேருந்து போ. என் ரசிகன்னா உன் குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும்னு இறங்கி நீ 2 பேரை அரைஞ்சிருந்தானா போயிருப்பாங்கல்ல. நீ அதை பண்ணல. அப்போ நீ அதை எதிர்பார்க்கிற. அப்போ விஜய் சிஎம் ஆகலன்னா செத்து போயிடுவேன்னு தற்குறிகள் பேசுறதை நீ கண்டிக்கல அப்படின்னா நீ அதை எதிர்பார்க்கறன்னு தானே அர்த்தம். இந்த பக்கம் உயிர்களை எல்லாம் பலி கொடுத்துட்டு இந்த பக்கம் போய் யாகம் பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? யாகத்தினால எப்பவுமே பிரயோஜனம் கிடையாது. இந்த ஆளுக்கு இதுல நம்பிக்கை இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இந்த பக்கம் உயிரா பலி கொடுத்துட்டு இந்த பக்கம் அவதூறு அநாகரீக அரசியலை பண்ணிட்டு நீ கடவுளுக்கு போய் கும்பிட்டு அப்படின்னா அந்த கடவுள் உன்னை மன்னித்து விடுவாரா? அப்படி மன்னிப்பார் என்றால் அந்த கடவுளுக்கு என்ன மதிப்பு இருக்குங்க? அதனால இதெல்லாம் வந்து மக்களை வந்து ஏமாற்றுறது, அறியாமல் இருக்கக்கூடியவங்களை இனிமே பயன்படுத்திக்கலாமான்னு நினைக்கக்கூடிய ஒரு சைக்கோத்தனம் தான். இப்போ மே 4 எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? குறிப்பா ஒரு புறம் தாவேக்கா நாங்க தான் வெற்றி பெறும் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அந்த சமூக வலைதளங்கள்ல பதிவுகளை பார்த்தாலே ரொம்ப அச்சமாக இருக்கு. என்ன அசம்பாவிதம் ஏற்பட போகுதோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திமுகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. இப்போ மே 4 என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்கும், எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார். முதல்ல மே 4 ரிசல்ட் என்னவாக இருக்கும், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். திமுக தான் வெற்றி பெறும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பார். இது எந்த அடிப்படையில நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, திமுக கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள், அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் தமிழ்நாட்டை வளர்த்திருக்கிறதா? வளர்ச்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொருளாதார வளர்ச்சி, அதன் கூடவே சமூக வளர்ச்சி. இது ரெண்டும் நம்ம அடைந்திருக்கிறோமா அப்படின்னா அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புள்ளி விவரங்கள் சொல்லுது. அது திமுக அரசே சொன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆனா ஒன்றிய அரசே புள்ளி விவரங்களோட கொடுத்திருக்கு. யார் வேணாலும் அதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் டேட்டாவை எடுத்து செக் பண்ணிக்கலாம். அப்போ கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருப்பதனால் தனிமனித வருமானமும் உயர்ந்திருக்கிறது. கல்வி வாய்ப்புகளை, பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்ததுனால சமூக குறியீட்டிலையும் நம்ம வளர்ந்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதார கல்வி வாய்ப்புகளாகட்டும்,
உள்ளாட்சி தொகுதியில் உள்ளாட்சி தேர்தலில் வந்து பெண்களுக்கு கொடுத்தது, மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்பு கொடுத்தது அப்படிங்கிறதாகட்டும், இப்படி பொருளாதாரத்திலும் சமூக குறியீட்டிலும் ஒன்றாக வளர்வதற்கு திட்டங்களை திமுக அரசு எடுத்துட்டு வந்திருக்கு. அப்போ இதன் மூலியமாக பயன்பெற்றவர்கள் திமுகவை தான் ஆதரிப்பார்கள். இதே விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தற்கொலைகள் இந்த திட்டங்கள் எல்லாம் பயன்பட்டுக்கிட்டே இதெல்லாம் சும்மா வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக பண்றாங்கன்னு முட்டாள்தனமா, ஆமா மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க சிம்பத்தி பண்றதுக்காக அப்படின்னு தற்குறித்தனமாக பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனா இந்த தற்குறி அப்படிங்கிற பெர்சன்டேஜை காட்டிலும் சிந்திக்கக்கூடிய, அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் இங்க இருக்கிறாங்க. அப்போ பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வளர்ச்சி குறியீட்டுல இருக்கு. அப்படிங்கும்போது வளரணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி சிந்தனை உடையவர்கள் தான் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. அவங்க தான் ஓட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது தவிர்த்து திமுக கூட்டணிக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஸோ அது அப்படியே தான் இருக்குது. அது உயர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்படிங்கும்பொழுது திமுக தான் வெற்றி பெறும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் மீண்டும் வந்து முதலமைச்சராக ஆவார். இது முக்கியமா வளர்ச்சி அப்படிங்கறத சிந்திக்கணும் சார். இப்போ டபுள் டிஜிட்ஸ்ல growth இருக்கு. 2030க்குள்ள $1 trillion எக்கானமி, அதாவது புரிந்து கொள்வதற்கு 95 லட்சம் கோடி உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் சென்று முதலீடுகளை ஈர்த்து வந்துட்டு இருக்கிறாங்க. பல தொழில் வாய்ப்புகளையும் இங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் எஜுகேஷனுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்கிறது, அது எப்படி நீக்கிறது அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டர் எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் கல்வி வாய்ப்புகள் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், பல திட்டங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சிறு குறு தொழில்களுக்கும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது வளர்ச்சினா அது பொருளாதார அடிப்படையில் அப்படிங்கிறதுக்காக இதை நான் முதன்மைப்படுத்தி சொல்றேன். எல்லா சமூகங்களுக்குமான திட்டங்களையும் அவங்க எடுத்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் தமிழர்களுடைய ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு அடையாளத்தோட இருக்கணும் சார். இல்லை அப்படின்னா அவனை வந்து அனாதை பின்னம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நீ யார் அப்படிங்கும்போது அவனை சொல்றதுக்கு சில அடையாளங்கள் இருக்கணும் இல்லையா? அடையாளம் இல்லாதவர்கள் இந்த 700 கோடி உலக மக்கள் தொகையில் அனாதையாகத்தான் இருப்பார்கள். அப்படி பார்க்கும்பொழுது தமிழர்களுடைய அடையாளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து திமுக அரசு வந்து கவனமாக இருந்திருக்கிறது. இந்த கீழடி அகழ்வாயாகட்டும், அந்த அகழாவை வந்து மற்ற இடங்களுக்கும் பரப்பி இருக்கிறது. இந்திய ஒன்றியத்தினுடைய அந்த சனாதன சமஸ்கிருத வெறியை எதிர்த்து, அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழையும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் பாதுகாக்கிறதுல வந்து திமுக அரசு தன்னால் இயன்ற போராட்டங்களையும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. தன்னால் இயன்ற சண்டையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுதும் ஒரு உணர்வு ரீதியாக பார்த்தாலும் சரி, அல்லது வளர்ச்சி ரீதியாக பார்த்தாலும் சரி, திமுக நிறைய சாதனைகளை செய்திருக்கிறது. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இப்ப கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது இந்த வளர்ச்சி இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு பேஸாவே அமையும். ஏற்கனவே பல பேஸை வந்து திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. கலைஞர் ஆட்சியிலிருந்து, பேரறிஞர் அண்ணா ஆட்சியிலிருந்து. இதுவும் இன்னொரு அடித்தளமாக இருக்கும். நம்ம இன்னுமே வந்து டெவலப்டு கண்ட்ரீஸோட தமிழ்நாடு ஈக்குவலைஸ் பண்ணி பேசுறதுக்கு அப்படிங்கிறதான். இப்போ வளர்ச்சிங்கும் பொழுது திமுக அதை செய்திருக்கிறது அப்படிங்கும்போது மக்கள் அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. நன்றி தொடர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.